கரூரில் தவேக பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நாளை ஆஜராக கோரி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணியில் சேர்க்க முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டு இருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் சிறுவர்கள், பெண்கள் உள்பட 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். இந்த வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரித்து வருகிறது. வழக்கு தொடர்பாக தவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக விஜய் கடந்த ஜனவரி மாதத்தில் டெல்லி சென்று 2 நாட்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். இந்த நிலையில் மீண்டும் விஜய் நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் அவருக்கு அழைப்பாணை அனுப்பியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் விஜய் நாளை நேர்காணல் நடத்தியிருந்தார். இந்த சூழலில் அவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் என்டிஏ கூட்டணியில் தவேகவை இணைக்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் முயற்சித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்மன் அனுப்பியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.